சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மீனா முத்துக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, உங்க அம்மா என் மேல தாங்க ரொம்ப கோவமா இருக்காங்க. நீங்க வேலை இருக்குன்னு கிளம்பி போனதுக்கு அப்புறமா என்கிட்ட வந்து ரொம்ப கோவமா பேசினாங்க. உன்னால தான் முத்து இப்படி எனக்கு கிடைக்க இருந்த ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க கூடாதுன்னு இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டான். நீ திட்டம் போட்டு இப்படி என்ன தலகுனிய வச்சிட்டல அப்படின்னு என்ன கேள்வி கேட்குறாங்க. நான் என்னங்க தப்பு செஞ்சேன்? நான் நல்லது செஞ்சாலும் உங்க அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. உதவி செஞ்சாலும் என்ன மருமகளா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்னதான் செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. இப்ப உங்க அம்மா அங்க ஏமாத்தி அவங்க கிட்ட பொய் சொல்லி இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சாலும் அதுக்கப்புறம் உங்க அம்மா சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படின்னு தெரிஞ்சா பிரச்சனை நமக்கு தானே வரும். அதன் மூலமா அண்ணாமலை மாமா தலை குனிஞ்சு நின்றக்கூடாதுன்னு அப்படி தானே நம்ம யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுத்து பார்வதி அத்தையோட ஃப்ரெண்டு கிட்ட உண்மை என்னன்னு புரிய வச்சோம். அதை ஏன் உங்க அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? என் மேல எதுக்குங்க அவங்க கோவப்படணும்? அப்படின்னு மீனா கண் கலங்கிக்கிட்டே பேசுறாங்க. என்ன மீனா, எங்க அம்மாவை பத்தி நீ நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. உனக்கு எல்லாம் தெரியும் எங்க அம்மா எப்படின்னு. அப்படி இருக்கும்போது எங்க அம்மா பேசுனதுக்காக இப்படி மனசு வேதனைப்படுறியே? எங்க அம்மாவுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் பிடிக்காது. நம்ம இந்த வீட்டில் இருக்கிறதே பிடிக்கலன்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உதவி செஞ்சா மட்டும் அதெல்லாம் புரியவா போகுது? இதே மனோஜ் செஞ்சிருந்தா அமைதியா இருந்திருப்பாங்க. பரவாயில்ல மீனா, நீ வந்து இதை பற்றிலாம் யோசிக்காதுன்னு சொல்லும்போது, யோசிக்கலங்க. இருந்தாலும் அவங்க பேசின பேச்செல்லாம் நினச்சி பார்க்க ரொம்பவே மனசு வேதனையாக இருந்தது. வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா, நம்ம நடந்ததை பற்றி பேசவே வேண்டாம். நாளைக்கு நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டேயும் உனக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கிறத பற்றி பேசினேன். அவங்க எல்லாருமே புதுசாக ஆரம்பித்த பிஸ்னஸை பற்றி கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படிலாம் கூட வந்து செய்ய முடியுமா? இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானம் வரதை விட இதை வாங்குறவங்க கண்டிப்பாக இதன் மூலமாக பயனடைவாங்க அப்படின்லாம் சொல்லி உன்னை பாராட்டினாங்க மீனா. எப்படி மீனா நீ மட்டும் இப்படிலாம் யோசிச்சு புதுசாக இந்த பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கணும்னு உனக்கு தோணுச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க, நான் எப்பயும் போல் பூ கொடுத்துட்டு வரும்போது அப்போ ஒரு அண்ணன்கிட்ட பேசினேன். அவர் வந்து வாங்கின பூவை அது எல்லாமே வீணாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுட்டாரு. அப்போ தான் யோசித்தேன், நம்ம ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இந்த மாதிரி பூவெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறோம். ஆனால் அது யாருக்குமே அதுக்கப்புறம் பயன்படுறதே இல்லைல்லங்க. ஆனால் நம்ம பழங்கள் வச்சு இந்த மாதிரி அவங்களுக்கு கேட்ட மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக இது எல்லாமே வீணாகாது. அவங்க கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க, சந்தோஷப்படுவாங்க. நம்ம பிரயோஜனமாக ஏதாவது செய்யணும்னு நினச்சேன். அதனால தான் எந்த பொருளும் வீணாகக்கூடாதுன்றதுக்காக இப்படிலாம் யோசிச்சு தாங்க நான் வந்து இந்த பிஸ்னஸையும் ஆரம்பித்தேன். இதன் மூலமாக பெருசாக லாபம் கிடைக்கலனாலும் மற்றவங்களுக்கு பயன்படும்ல. மற்றவங்க இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதே மாதிரி இதெல்லாம் புதுசாக இருக்கேன்னு அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இப்படி இதெல்லாம் வாங்கலாம்னு நினைப்பாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உண்மைதான் மீனா, உனக்கு நிறைய திறமை இருக்கு மீனா. என்னதான் எங்கள் அண்ணன் மனோஜ் பெரிய பிஸ்னஸ் செஞ்சாலும் கடையோட ஓனராக இருந்தாலும் உன்னை மாதிரி மனோஜால் யோசிக்கவே முடியாது. கடையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட அதை எப்படி சமாளிக்கணும்னு மனோஜுக்கு தெரியாது. ஆனால் நீ அப்படி இல்லை. என்னெல்லாம் செய்யலாம், எப்படி புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு யோசித்து ஒவ்வொன்றையும் செய்கிறியே. உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு இங்கே வந்து முத்து பாராட்டி பேச இதை கேட்ட மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே முத்துவும், பரவாயில்ல, இவ்வளோ நேரம் எங்கள் அம்மா பேசின பேச்செல்லாம் நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டுட்டு இருந்த. இப்போ தான் நீ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ யாரை பற்றியும் யோசிக்காத, உனக்கு துணையாக நான் இருக்கேன். எங்கள் அம்மா மட்டும் இல்லை, மனோஜ், ரோகிணின்னு யார் நினச்சாலும் நமக்கு பிரச்சனை செய்யவும் முடியாது. நம்ம 2 பேரையும் இந்த வீட்டில இருந்து அனுப்பவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்காக தான் நம்ம 2 பேருமே இங்கே இருக்கோன்னு எங்கள் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால் எங்கள் அம்மா பேசுகிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத மீனா. நான் உன் கூட இருக்கேன்ல அப்படின்னு முத்து சொல்கிறத கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனா. ஆமாங்க, நாளைக்கு நீங்கள் தான் என் கூட டெக்கரேஷன் ஆர்டருக்காக வெளியில் வரணும் அப்படின்னு தனக்கு இருக்கிற வேலையை பற்றி மீனா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி முத்துவும் காலையில் சீக்கிரமாக தன்னுடைய வேலையெல்லாம் பார்க்கறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்கிறாரு. மீனா சொல்கிறாங்க, நீங்கள் சீக்கிரமாக வாங்க, சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ரோகிணிக்கு வந்து ஃபோன் வருது. உடனே ரோகிணியும் யாருன்னு தெரியலையே அப்படின்னு எடுத்து பார்க்குறாங்க. அம்மா எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறாங்க? நான் வீட்டில் இருப்பேன்னு அம்மாவுக்கு தெரியும். ஆனால் எதுக்காக இப்போ ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு வேளை கிறிஷ் வந்து என்னை பார்க்கணுன்னு சொல்லியிருப்பானா? அவங்க பிரச்சனை செய்கிறானா என்ன?
எதுக்கு நான் வீட்ல இருக்கும்போது அம்மா ஃபோன் பண்றாங்க? வீட்ல நான் எங்க அம்மாகிட்ட ஃபோன்ல பேசினா மனோஜும் கண்டுபிடிச்சிருவாரு. விஜய் அத்தைக்கும் தெரிய வந்துருமே என்ன செய்ய அப்படின்னு ஃபோன எடுக்காமயே இருக்கிறாங்க. மறுபடியும் மறுபடியும் கிரிஷ் தன்னுடைய அம்மாகிட்ட பேசணும்னு வந்து ஃபோன் செஞ்சுக்கிட்டே இருக்க, உடனே வேற வழி இல்லாம மனோஜ் எனக்கு ஃபோன் வருது நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போன ரோகிணி யாருக்கும் தெரியாம அங்க ஃபோன் எடுத்து பேசுறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா நான் கிரிஷ் பேசுறேம்மா அப்படின்னு சொல்லி கிரிஷும் வந்து பேச ஆரம்பிக்க, "என்ன கிரிஷ் இப்ப எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு?" கேட்க, "என்னம்மா நீங்க? மகேஸ்வரி அத்தை வீட்ல இருக்கேன். என்ன நீங்க பார்க்க வரணுமா வேண்டாமா? பாட்டி என் கூட இருந்தாலும் நீங்க இங்க தானே இருக்கீங்க. தினமும் என்ன வந்து பார்க்க வரலாம்ல? பாட்டி மட்டும் தாம்மா என் கூட பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் வந்தா சந்தோஷமா இருக்கும்ல. இன்னைக்கு வரீங்களாம்மா? இன்னைக்கு நீங்க என்ன ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போறீங்களா? நீங்க வர வரைக்கும் நான் ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன். நீங்க வந்தா தான் இன்னைக்கு நான் வந்து ஸ்கூலுக்கே போவேன்." அப்படின்னு சொல்லி கிரிஷ் வந்து பேசிட்டு இருக்க, உடனே ரோகிணியும், "கிரிஷ் என்ன பேசுற நீ? உன் கூட பாட்டி இருக்கும்போது நான் எப்படி அங்கே ஸ்கூலுக்கு வர முடியும்? தினமும் என்னால் ஸ்கூலுக்கு உன்னை கூப்பிட்டு போக முடியாது. நான் வந்து பக்கத்தில் இருக்கேன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் உன் ஸ்கூலில் வேலை பார்க்குற எல்லாரும் நான் வெளியூரில் இருக்கிறதா நினச்சிட்டு இருக்காங்க. நான் உன்னை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனால் கண்டிப்பாக முத்து, மீனா இல்லை தெரிஞ்சவங்கன்னு யாராவது பார்ப்பாங்க. எனக்கு பிரச்சனை வரும். என்ன கிரிஷ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இப்போ உன் பாட்டி கூட இருக்கிறதுனால பாட்டி உன்னை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுமா. நீங்கள் தினமும் வந்து பார்க்குறேன்னு சொன்னீங்க. வந்து பார்க்கவும் இல்ல. நான் இப்ப ஃபோன் பண்றேன், என்ன திட்டுறீங்க. நீங்க வந்தா தாம்மா நான் ஸ்கூலுக்கு போவேன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறான். இங்க ரோகிணி பேசுறத கிரிஷ் வந்து புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க, ரோகிணிக்கு ரொம்ப ஒரு கோவம் வருது. "கிரிஷ் நான் சொல்றத கேட்கல, அவ்வளவுதான்" அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்க துணியெல்லாம் எடுத்துட்டு வந்த மீனாவும், "ரோகிணி யார்கிட்ட ஃபோன்ல பேசுறாங்க? கிரிஷ்ன்னு வேற பேசிட்டு இருக்காங்க" அப்படின்னு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. உடனே ரோகிணியும் மீனாவ பார்த்துட்டு, "மீனா எப்போ வந்தாங்கன்னு தெரியல. வேணும்னே நான் யார்கிட்ட ஃபோன்ல பேசுறேன்னு கேட்கறதுக்காக வந்திருக்காங்களா? இப்ப பார்த்து நான் வேற கிரிஷ்ஷ திட்டிட்டு இருந்தேனே!" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே, "என்ன மீனா, இங்க என்ன செய்றீங்க?" அப்படின்னு கேட்க, ரோகிணி, "நீங்க என்ன இங்க செஞ்சுட்டு இருக்கீங்க? ஆமா, யார்கிட்ட ஃபோன்ல பேசுனீங்க?" "இல்ல கிரிஷ்ன்னு சொன்ன மாரி இருந்தது" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் ஏங்க கிரிஷ் கிட்ட பேச போறேன்? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா?" அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. "எனக்கு நெறைய வேலை இருக்கு ரோகிணி. நீங்க தான் நெறைய உண்மைய மறைக்கிறீங்க." அப்படிதானேன்னு கேட்கும்போது, "போதும் மீனா. ஏற்கனவே முத்து தான் சந்தேகப்படுறாரு. நான் ஏற்கனவே பொய் சொன்னதுக்கு தான் இப்ப நல்லா அனுபவிக்கிறேன் இந்த வீட்ல. நான் யார்கிட்ட பேசிட்டு இருந்தேனே உங்களுக்கு தெரியாது. இதில தேவையில்லாம நீங்க வேற எனக்கு வேற எதுவும் பிரச்சனை செஞ்சுறாதீங்க மீனா. அப்புறம் நான் இந்த வீட்ல மனோஜ் கூட சந்தோஷமா வாழவே முடியாது. உங்ககிட்ட நான் போய் பேசிட்டு இருக்கேன் பாருங்க. நான் கிளம்புறேன்." அப்படின்னு அங்க கிரிஷ் வேற தேவையில்லாம இப்ப நான் வீட்ல இருக்கும்போது ஃபோன் பண்ணதால இந்த மீனாலாம் வந்து என்ன கேள்வி கேட்குறாங்க. ஒருவேளை மீனாக்கு என் மேல சந்தேகம் வந்திருக்குமா என்ன? இப்ப கிரிஷ் கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு ஃபோன வச்சுட்டு அங்கருந்து உடனே கிளம்பிடுறாங்க ரோகிணி. ரோகிணி சரியா பதில் சொல்லாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே, நம்ம கேள்வி கேட்ட உடனே ஃபோன வச்சுட்டாங்களே! நான் வரும்போது எனக்கு நல்லா தெரியும். ரோகிணி கிரிஷ் கிட்ட பேசிட்டு இருந்த மாரி தான் இருந்தது. கிரிஷ்ன்னு சொல்லி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நான் வந்து கேள்வி கேட்ட உடனே, ஏன் இவ்ளோ பதட்டமா இப்படிலாம் வந்து பதில் சொல்றாங்க? ஒண்ணுமே புரியலையே! இத்தன நாள் என் வீட்டுக்காரர் ரோகிணி மேல ரொம்பவே சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நான் தான் ரோகிணியோட வழியில தலையிடவும் வேண்டாம். ரோகிணிய பத்தின உண்மைய கண்டுபிடிக்கவும் வேண்டாம். நம்மளால இனி ரோகிணிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு என் வீட்டுக்காரர்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்ப ரோகிணி ஃபோன்ல பேசுறதெல்லாம் பார்த்தா, ரோகிணி ஏதோ ஒரு உண்மைய மறைக்கிற மாரில தெரியுது. எனக்கே ரோகிணி மேல ரொம்ப சந்தேகம் வருதே! ஆனா எப்படி உண்மைய கண்டுபிடிக்கிறது? ஆனா எனக்கு நல்லா தெரியும் ரோகிணி கிரிஷ் கிட்ட தான் பேசிட்டு இருந்தாங்க. அதனால தான் எனக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு ரொம்பவே பதட்டமா இப்படிலாம் பேசிட்டு உடனே கிளம்பி போயிட்டாங்க. இல்லன்னா அவங்க எப்பயும் போல என் முன்னாடி ஃபோன்ல பேசிக்கிட்டே இருந்திருக்கலாமே! ஆனா ரோகிணி எனக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இப்படிலாம் பேசிட்டு போறாங்க. உண்மை என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னா உடனே போய் பிரச்சனை செஞ்சுருவாரு. ஆனா உண்மைய கண்டுபிடிக்கணும். என்ன செய்ய? அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயம் அங்க வந்த முத்து, "மீனா என்ன செஞ்சுட்டு இருக்க இங்க? உன்ன தான் மீனா தேடிக்கிட்டே இருந்தேன். நீ தானே சொன்ன நெறைய வேலை இருக்கு. நீங்களும் கூட வரணும்னு. எனக்கும் சவாரிக்கு போணும் மீனா. சீக்கிரமா கிளம்பு. நம்ம போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வந்து கோயிலுக்கு வேற போணும்ல." அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க மீனா மறுபடியும் பதில் பேசாம யோசிக்கிறாங்க. "என்ன மீனா என்னாச்சு?" அப்படின்னு கேட்க, "இல்லங்க ஒரு முக்கியமான விஷயம். உங்ககிட்ட சொல்லலாமா? வேண்டாமான்னு ஒரே யோசனையா இருக்கு." அப்படின்னு கேட்க, "எதுவா இருந்தாலும் இப்பயே சொல்லு மீனா. என்ன? அந்த பார்லர்லம்மா இப்ப இங்கேருந்து தான் போனாங்க. ஏதாவது தேவையில்லாம பேசி பிரச்சனை செஞ்சாங்களா? நீ சொல்லு மீனா. உனக்காக நான் இருக்கேன். நான் போய் பார்லர்லம்மா கிட்ட கேள்வி கேட்கிறேன் மீனா." அப்படின்னு சொல்றாரு. "இல்லங்க அப்படிலாம் செஞ்சுறாதீங்க."
அப்படின்னு மீனா சொன்னதை கேட்டு, "வேற என்ன மீனா பிரச்சனை?" அப்படின்னு முத்து கேட்குறாரு. "வேற ஒன்றும் இல்லைங்க. நானும் துணியெல்லாம் எடுத்துட்டு மாடிக்கு வந்தேன். ரோகிணி ஃபோன் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா, அவங்க கிறிஷ் கிட்ட பேசின மாரி தெளிவா எனக்கு தெரிஞ்சுதுங்க. என்ன பார்த்த உடனே அவங்க எதுவுமே பேசாம ஃபோன வச்சுட்டாங்க. ஆனா, நானும் யார்கிட்ட பேசுறீங்க? கிறிஷ் கிட்டயா பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். அவங்க சரியா பதில் சொல்லாம, அ இந்த மாரி பேசி சமாளிச்சுட்டு உடனே கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்ல, மீனா நீ சொல்றது உண்மையான்னு முத்து கேட்க, நான் ஏங்க பொய் சொல்ல போறேன்? நான் கேட்டத உங்ககிட்ட வந்து சொல்லிட்டுருக்கேன். உண்மையாவே கிறிஷ் கிட்ட தான் ரோகிணி ஃபோன்ல பேசிட்டு இருந்தாங்க. என்னால உன்ன பார்க்க வர முடியாதுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க உன்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவாங்கன்னு ரோகிணி பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேங்க. ஆனா, கிறிஷ் கிட்ட பேசிட்டு இருந்த ரோகிணி எனக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு உடனே கிளம்பி போயிட்டாங்க. எனக்கு ரோகிணி மேல ரொம்பவே சந்தேகமா இருக்கு." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன மீனா என்ன சொல்றேன்னு?" கேட்குறாங்க. "இல்லங்க. கிறிஷோட அம்மா ரோகிணியா இருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்குன்னு" மீனா சொன்னதை கேட்டுட்டு பேரதிர்ச்சியோட உடனே முத்துவும், "என்ன மீனா இப்படிலாம் சொல்றேன்னு?" கேட்க, "உண்மைதாங்க. ரோகிணி ஃபோன்ல பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன். அவங்ககிட்ட அத பத்தி கேட்கலான்னு நெனச்சேன். ஆனா அவங்க என்னடான்னா, உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கிளம்பி போயிட்டாங்களே. உண்மைய எப்படிங்க கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்ல." "சரி மீனா, யோசிப்போம். இப்ப நமக்கு இருக்கிற வேலைய பார்ப்போம். நீ சொல்றத பார்த்தா பார்லர் அம்மா கிறிஷோட அம்மாவா இருக்க நெறைய வாய்ப்பு இருக்கு. அதனால தான் கிறிஷ் வந்து நம்மக்கிட்ட பேசக்கூடாது, உன் வீட்ல தங்கக்கூடாது, ஏன் உங்க அம்மா வீட்ல இருந்தா கூட பிரச்சனை வரும்னு தன்னுடைய அம்மாவ வர வச்சு கிறிஷ வந்து கூப்பிட்டு போக வச்சிருப்பாங்க. எனக்கும் இதெல்லாம் சந்தேகமா தான் இருக்கு. ஆனா யோசிச்சு எப்படி உண்மைய கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு நல்ல முடிவா எடுப்போம். இப்ப நீ கிளம்பு மீனா" அப்படின்னு சொல்லி மீனாவ அங்கருந்து முத்து கூப்பிட்டு போறாரு. ரோகிணி யோசிக்கிறாங்க. மீனா வேற நான் பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க. அதனால தான் என்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் மீனா முத்துக்கிட்ட சொன்னா கண்டிப்பா முத்து சந்தேகப்படுவாரு. என்ன செய்ய? பிரச்சனை வந்தா எப்படியாவது சமாளிச்சு தான் ஆகணும். வேற வழியே இல்ல. அப்படின்னு இங்க வித்யாவ பார்க்கறதுக்காக ரோகிணி போறாங்க. உடனே ரோகிணிய பார்த்துட்டு இங்க வித்யா கேட்குறாங்க, "என்ன நீ பார்லருக்கு போகாம என் வீட்டுக்கு வந்திருக்கன்னு?" கேட்க, "என்ன வித்யா? எனக்கு நீ தானே ஃப்ரெண்டு." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இப்பலாம் நீ மகேஸ்வரி கூட தானே பேசிட்டு இருக்க. உன் பையன பார்க்க அவங்க வீட்டுக்கு தானே போவ. அதான் கேட்டேன்னு" சொல்ல, "இல்ல, அங்க போனா கிறிஷ் ரொம்ப அடம்பிடிப்பான். நான் தான் கிறிஷ ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு ஏற்கனவே அவன் ஃபோன் பண்ணதால தான் எனக்கு வீட்ல பெரிய பிரச்சனை." அப்படின்னு சொல்லும்போது, "அப்ப உன்ன பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா?" அப்படின்னு கேட்குறாங்க வித்யா. "உண்மையெல்லாம் தெரியல. ஆனா மீனாக்கு சந்தேகம் வந்திருக்கும் போல." அப்படின்னு சொல்லும்போது, "என்னதான் நடந்துச்சு?" அப்படின்னு ரோகிணி கிட்ட கேட்குறாங்க வித்யா. "அது வேற ஒண்ணும் இல்ல. நானும் அ அ வேலைக்கு கிளம்பலான்னு நெனைக்கும்போது, கிறிஷ் வந்து ஃபோன் பண்ணிட்டான். நானும் கிறிஷ் கிட்ட பேசக்கூடாதுன்னு தான் நெனச்சேன். ஆனா என்னன்னு தெரியலையே, இப்ப ஃபோன் பண்ணியிருக்கிறாங்களேன்னு நானும் அங்க தனியா தான் நின்னு பேசிட்டு இருந்தேன். அந்த சமயம் அங்க மீனா வந்துட்டாங்க. நான் கிறிஷ் கிட்ட பேசிட்டு இருந்தத மீனா கவனிச்சுட்டாங்க. நீங்க கிறிஷ் கிட்டயா ரோகிணி பேசுறீங்கன்னு என்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் அவங்க கிட்ட பதில் பேசாம சமாளிச்சுட்டு உடனே வெளியில கிளம்பி வந்துட்டேன். இருந்தாலும் மீனா முத்துக்கிட்ட இத பத்தி சொன்னாங்கன்னா, உண்மையெல்லாம் முத்து கண்டுபிடிச்சுருவாரோன்னு ரொம்பவே பதட்டமா இருக்குது. என்ன செய்யன்னு தெரியல. ரொம்பவே குழப்பமா இருக்க. என்னால வேலைக்கும் போக முடியல. அதான் நான் வந்து உன் வீட்டுக்கு வந்துட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. உடனே வித்யாவும், "அப்ப மீனாக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். அதனால தானே நீ கிறிஷ் கிட்ட பேசுறியான்னு?" கேட்டிருக்காங்க. தெளிவா இங்க மீனா கவனிச்சிருப்பாங்களா இருக்கும். மீனாக்கே சந்தேகம் வந்துருச்சுன்னா, கண்டிப்பா முத்துக்கிட்ட சொல்லிருவாங்க. "முத்து சீக்கிரமாவே உன்ன பத்தின உண்மைய கண்டுபிடிக்க தான் போறாரு." அப்படின்னு சொல்றாங்க வித்யா. "என்ன வித்யா? எனக்கு கொஞ்சம் ஆறுதலா பேசுவேன்னு உன்ன பார்க்க வந்தா, நீ என்ன முத்து மீனாக்கு சப்போர்ட் பண்றன்னு?" கேட்கும்போது, "இதுக்கு தானே ரோகிணி உன்கிட்ட சொன்னேன். நீ இத்தன நாள் பொய் சொல்லி ஏமாத்திட்ட. இனியும் உண்மைய மறைக்காத. மீனா, முத்து ரொம்ப நல்லவங்க. அவங்க கிட்ட பேசாம உண்மைய சொல்லிருன்னு சொன்னா, நீ என் பேச்ச கேட்கல. இப்ப மீனாக்கு எப்படியும் உண்மை தெரிஞ்சிருக்கும் தான் எனக்கும் தோணுது." அப்படின்னு சொல்றாங்க வித்யா. வித்யா, "என்ன செய்யனே எனக்கு தெரியல." அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்கும்போது, "நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். பேசாம கிறிஷ் என்னுடைய பையன்தான். எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும் மீனா." அப்படின்னு மீனா கிட்ட மட்டும் இல்ல, முத்துக்கிட்டயும் நீ உண்மைய சொல்லிரு. அவங்க கண்டிப்பா உனக்கு உதவி செய்வாங்க. ஏற்கனவே என் அப்பா மூலமா நெறைய பணம் வரும்னு வீட்ல உள்ள எல்லாரையும் ஏமாத்துனேன். அந்த கோவத்துல அவங்க உன்ன பத்தின உண்மைய கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம, உன்னை எல்லார்கிட்டயும் மாட்டி விட்டுட்டாங்க. ஆனா இப்ப நீ மனோஜோட மனைவி. கிறிஷுக்காகவாது உனக்கு உதவி செய்யணும்னு நெனைப்பாங்க. கிறிஷ நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தா நல்லாருக்கும். கிறிஷோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு நீ செஞ்சது தப்பாவே இருந்தாலும், உனக்காக உன் வீட்ல உள்ள எல்லார்கிட்டயும் பேசுவாங்க. ஏன் மனோஜ் கிட்ட கூட பேசி புரிய வைப்பாங்க. நீயும் கிறிஷும் அந்த வீட்லயே இருக்கலாம்ல. முத்து மீனாவால மட்டும் தான் இப்படியெல்லாம் செய்ய முடியும். நீ தான் அவங்கள புரிஞ்சுக்க மாட்டிக்கிற. முத்துவும் மீனாவும் எனக்கே நல்லது செய்யணும்னு நெனைக்கிறாங்க.
அப்புறம் நீ அந்த வீட்டோட மூத்த மருமக. உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்க மாட்டாங்களா? கண்டிப்பா முத்து மீனா உனக்கு நல்லது மட்டும் தான் செய்வாங்க. அவங்கள நீ புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் அவங்களோட நல்ல மனசையும் புரிஞ்சுக்க முடியும். நான் சொல்றத கொஞ்சமாவது கேளு அப்படின்னு சொல்றாங்க இங்க வித்யாவும். இத கேட்ட ரோகிணி ரொம்பவே கோவப்படுறாங்க. போதும் வித்யா, நீ எனக்கு ஆறுதலா பேசலனாலும் பரவால்ல. மீனா முத்துக்கு சப்போர்ட் பண்ணாத. அவங்க என் வாழ்க்கையில பிரச்சனை மட்டும் தான் செய்வாங்க. அவங்கள பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உனக்கு அவங்க உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவங்களால உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அதனால நீ பாராட்டி பேசுற. ஆனா, என் வாழ்க்கையில பிரச்சனைன்னு வந்ததே அந்த முத்து மீனாவால மட்டும் தான். இப்ப வரைக்கும் என் மாமியார் என்ன புரிஞ்சுக்காம அவமானப்படுத்துறாங்கன்னா, அதுக்கு காரணமே முத்துவும் மீனாவும் தான். முத்து மீனாவ பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு மட்டும் தான் தெரியும். அவங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்ச உடனே எல்லாரையும் கூப்பிட்டு என்ன மாட்டி விட்டுருவாங்க. அது மட்டும் இல்ல, கிறிஷும் அந்த வீட்ல இருக்க முடியாது. நானும் அந்த வீட்ல அப்புறம் இருக்க முடியாது. நீ நினைக்கிற மாரிலாம் நடக்காது. அதனால நான் இன்னைக்கு முத்து மீனாவ நம்பவே மாட்டேன்னு ரோகிணி ரொம்ப கோவமா பேசிட்டு, "உன் வீட்டுக்கு வந்தேன். ஆனா நீ என்னடான்னா, என்ன புரிஞ்சுக்காம பேசுற. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. உடனே வித்யாவும், "சரி ரோகிணி, நீ கிளம்பு. எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா என்னைக்கா இருந்தாலும் முத்து, மீனா மட்டும் தான் உனக்கு உதவி செய்வாங்க. நான் சொல்றது நடக்க தான் போகுது. இப்ப நீ கிளம்பு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ரொம்ப கோவமா ரோகிணி எந்த பதிலும் பேசாம அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ரோகிணி யோசிக்கிறாங்க, சரியா வேலைக்கும் போக முடியல. இந்த மனோஜ் வேற கடைக்கு வர சொல்லி ஃபோன் பண்றாரே, எதுக்குன்னு வேற தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட கடைக்கு போறாங்க. ரொம்ப கோவமா பேசுறாங்க. "என்ன மனோஜ், எதுக்கு என்ன வர சொல்ற? நீ தானே பிஸ்னஸை பார்த்துக்கணும். நான் எதுக்கு வரணும்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல, நெறைய வேலை இருந்தது. நீ எப்பயும் செய்ற வேலை தானே. ஏன் நீ கோவமா பேசுறன்னு?" கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சமாளிக்கிறாங்க. "எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு ரோகிணி. நீ வந்தா தானே நான் பிசினஸ பார்க்கவும், எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசவும் நான் கிளம்ப முடியும். ஆனா நீ என்னவோ கோவமா பேசிட்டு இருக்கியே! ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட சொல்லுன்னு" சொல்றாங்க. "உன்கிட்ட எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, கண்டிப்பா நீயே வந்து உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு அ என் கூட வாழவே மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்துருவியே! இப்ப எதையும் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இருக்கேன்" அப்படின்னு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வந்து வெளியில கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் கடைய" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கேருந்து அனுப்புறாங்க. ஆனா மனோஜ் கடைக்கு போன ரோகிணியால எந்த வேலையும் செய்ய முடியல. ரொம்பவே குழப்பமா இருக்காங்க. முத்துவும் மீனாவும் நல்லபடியா டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது, முத்து யோசனை பண்ணிக்கிட்டே வராரு. "எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு மீனா" அப்படின்னு சொல்ல, "என்னங்க?" அப்படின்னு கேட்குறாங்க மீனா. "அது வேற ஒண்ணும் இல்ல. கிறிஷ் கிட்ட நம்ம போய் பேசினா கண்டிப்பா கிறிஷ் ரொம்ப சந்தோஷப்படுவான். கிறிஷை நம்ம 2 பேரும் போய் ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வரணும்னு சொல்ல, அது எப்படிங்க முடியும்? அதான் கிறிஷை நம்ம பார்க்கக்கூடாதுன்னு கிறிஷோட பாட்டி சொல்லிட்டாங்கல்ல. நம்ம எதுக்காக அங்க போகணும்? அப்படியே நம்ம தான் கூப்பிட்டு வந்தோம்னு தெரிஞ்சா, அ அவங்க பாட்டி ரொம்ப தேவையில்லாம பேசுவாங்க. கிறிஷோட பாட்டி ஏற்கனவே உங்கள புரிஞ்சுக்காம பேசினது இப்போ வரைக்கும் என்னால ஏத்துக்கவே முடியல. நம்ம செஞ்ச உதவிய அவங்க புரிஞ்சுக்கல. மறுபடியும் எதுக்கு நம்ம கிறிஷ பார்க்க போகணும்? அன்னைக்கு மகேஸ்வரி வீட்டுக்கு போனோம். அப்ப கூட கிறிஷோட பாட்டி நம்மகிட்ட நல்லபடியா பேசவே இல்ல. வந்து உட்காருங்கன்னு சொல்லல, உபசரிக்கல. நம்ம எதுக்குங்க இத பத்திலாம் யோசிக்கணும்னு கேட்க, "என்ன மீனா புரியாம பேசிட்டு இருக்க? கிறிஷ நம்ம கூப்பிட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுவோம். உங்க பையன் கிறிஷ் தானே? கிறிஷ் எங்ககிட்ட தான் இருக்கான். நீங்க உங்க பையன் கிறிஷ பார்க்க வரணும்னா, நாங்க சொல்ற இடத்துக்கு வாங்க" அப்படின்னு சொல்லி ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுவோம். எப்படியும் ஸ்கூல்ல போய் கேட்டா அங்க கிறிஷும் இருக்க மாட்டான். அதுக்கப்புறமா என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, "ஸ்கூல்ல கேட்டா தான் சொல்லிருவாங்களே, நம்ம 2 பேரும் தான் கூப்பிட்டு போனோம்னு. அப்புறம்?" அப்படின்னு கேட்கும்போது, ரோகிணி ஏற்கனவே உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. நம்ம 2 பேரும் சந்தேகப்படுவோம்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பார்லர் அம்மா ரொம்பவே பதட்டமா தான் இருப்பாங்க. சரியா ஸ்கூல்ல போய் விசாரிக்கலாம் அவங்களுக்கு நேரமும் இருக்காது. அதனால நம்ம வந்து பலகுரலோட உதவிய கேட்டு, இங்க நம்ம வந்து ஃபோன் பண்ணுவோம் ரோகிணிக்கு. உடனே கிறிஷ் அவங்க பையனா தேடி வருவாங்க. அப்படி கிறிஷுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னா, கண்டுக்காம அவங்க வேலைய பார்ப்பாங்க. ஆனா, நீ சொல்றதெல்லாம் பார்க்கும்போது, ரோகிணி தான் கிறிஷோட அம்மான்னு நமக்கு தெளிவா புரிய வருது. அதனால இப்படி செய்வோம் மீனா அப்படின்னு சொல்லி, இங்க முத்து சொன்னத கேட்டுட்டு, "ரொம்ப நல்ல யோசனையா இருக்குங்க. கண்டிப்பா நம்ம செய்வோம்" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க முத்துவும் மீனாவும் ஸ்கூலுக்கு போறாங்க. அதே மாரி கிறிஷ வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஏற்கனவே வேல பார்த்த அந்த சார் அன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலன்ன உடனே, இவங்க வேற ஒருத்தவங்க கிட்ட பேசி கிறிஷ வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. கிறிஷ கூப்பிட்டு வந்த உடனே இங்க பலகுரல பார்க்கறதுக்காக போறாங்க. அங்க ஸ்ருதியும், "என்ன மீனா, முத்து என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு?" கேட்க, "என்ன கிறிஷ வேற கூப்பிட்டு வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது தான் மீனா சொல்றாங்க, "உங்களால ஒரு பெரிய உதவி எங்களுக்கு நடக்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன பிரச்சனை? என்ன உதவி?" அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி. உடனே முத்துவும், "மீனா, நான் சொல்றேன் மீனா" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிட்ட வந்து பேசுறாரு முத்து.
ஸ்ருதி, எனக்கு என்னவோ இங்கே கிறிஷோட அம்மா நம்ம வீட்டில் இருக்க ரோகிணின்னு சந்தேகமாகவே இருக்குது. உண்மையை கண்டுபிடிக்க ஏற்கனவே அங்கே சிந்தாமணிக்கிட்டே நீங்கள் ஃபோனில் பேசுனீங்கல்ல, அதே மாதிரி பேசி நம்ம உண்மையை வர வைக்கணும்னு சொல்ல, ஆனால் நம்ம மாட்டிக்க கூடாது, நாம தான் பேசுகிறோன்னு ரோகிணிக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எனக்கு தெரியாதா முத்து, நான் ஏன் ஃபோனில் பேசினாதான் ரோகிணி வந்து கண்டுபிடிப்பாங்க, அதெல்லாம் ரோகிணி கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும், நான் கண்டிப்பாக உதவி செய்கிறேன். மீனா, எப்படி உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்ததுன்னு கேட்குறாங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு ரோகிணி வந்து கிறிஷ் கிட்ட பேசிட்டு இருந்தப்ப நான் கேட்டேன். ஆனால் நீங்கள் கிறிஷ் கிட்ட தான் பேசுகிறீங்களான்னு கேட்ட உடனே சரியாக பதில் பேசாமல் ரொம்பவே பதட்டமாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. அப்போவே எனக்கு ரோகிணி மேலே சந்தேகமாக இருந்தது. எப்படி உண்மையை கண்டுபிடிக்கன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போதாங்க இப்படிலாம் செய்யலான்னு நினச்சேன். நீங்கள் உதவி செய்வீங்களன்னு கேட்க, கண்டிப்பாக மீனா, நானே ஃபோன் பண்ணி கிறிஷ் வந்து எங்கள் கூட தான் இருக்கான். நீங்கள் உங்கள் பையனை பார்க்கணுன்னா, கூப்பிட்டு போகணுன்னா, நாங்கள் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வரணும். அப்போ தான் உங்கள் பையனை நீங்கள் கூப்பிட்டு போக முடியும்னு நான் பேசுகிறேன். உண்மையாகவே கிறிஷ் ரோகிணியோட பையன்னா ரொம்ப பதட்டமாக அவங்க வருவாங்க. இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க கண்டுக்காமல் அவங்க வேலையை பார்ப்பாங்க. இதன் மூலமாக நாம தான் இப்படிலாம் செய்கிறோன்னு ரோகிணிக்கு தெரியாது. உண்மையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் நல்ல யோசனை தான் சொல்லியிருக்கீங்க முத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்த கிறிஷுக்கு தேவையான எல்லாத்தையும் முத்து வாங்கி தராரு. ரொம்ப சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு கிறிஷ். கிறிஷ், நீ இங்கேயே இருக்கணும், நான் உனக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து தரேன். உன்னை எங்களால் பார்க்க கூட முடியல, அதனால தான் நாங்கள் உன்னை கூப்பிட்டு வந்தோன்னு சொல்ல, முத்து மாமா, எனக்கு தெரியும் நீங்கள் 2 பேரும் என் கூட இருக்கீங்கல்ல, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் இங்கேயே இருக்கிறேன், சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கிறிஷும். ஸ்ருதியும் அதே மாதிரி மீனா முத்து சொன்ன மாதிரியே ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ரோகிணிக்கு ஸ்ருதி தான் ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரியாத மாதிரியே பேசுகிறாங்க. இங்கே உடனே ரோகிணியும் யார் நீங்கள் அப்படின்னு கேட்க, நான் யாருன்னெலாம் சொல்ல ஃபோன் பண்ணவே இல்லை. உங்கள் பையன் கிறிஷ் வந்து இப்போ எங்ககிட்ட தான் இருக்கான். நீங்கள் உங்கள் பையனை பார்க்கணுன்னு நினச்சா நாங்கள் சொல்கிற இடத்துக்கு வாங்க. உங்கள் பையன் கிறிஷ் மேலே எப்பயும் போல் நீங்கள் அக்கறையே இல்லாமல் இருந்தால் உங்கள் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க நீங்கள் யார் அப்படின்னு மறுபடியும் ரோகிணி கேட்க, உங்கள் பையன் கிறிஷ் தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், என் பையன் கிறிஷ் தான். அவன் இப்போ எங்கே இருக்கான்? எங்கள் அம்மா அவனை ஸ்கூலுக்குலாம் கூப்பிட்டு போனாங்க. நீங்கள் யாருங்க? என்ன பொய் சொல்லி ஏமாத்துறீங்களா அப்படின்னு ரோகிணி கேட்க, என்ன ரோகிணி, பொய் சொல்லி ஏமாத்துறதெல்லாம் உங்கள் வேலை. நீங்கள் தானே அந்த குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்கீங்க. உங்கள் பையன் கிறிஷை பார்க்கறதுக்கு நாங்கள் சொல்கிற இடத்துக்கு வாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு அங்கே ஒரு இடத்துக்கு வர சொல்லிடுறாங்க. ஃபோனையும் வச்சிடுறாங்க ஸ்ருதி. அப்போ தான் ஸ்ருதி சொல்கிறாங்க, முத்து, மீனா, நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மைதான். ரோகிணி ஒத்துக்கிட்டாங்க, உண்மையை சொல்லிட்டாங்க. கிறிஷ் என்னுடைய பையன்தான். எங்கள் அம்மா தான் எப்பயும் கிறிஷை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவாங்க. நீங்கள் யார் அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் சந்தேகப்பட்ட மாதிரியே இப்போ நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இங்கே கிறிஷோட அம்மா ரோகிணி தானே. ஆனால் அந்த ரோகிணி என்னெல்லாம் பொய் சொல்லி சமாளிப்பாங்களோ தெரியலன்னு சொல்ல, உடனே முத்துவும், அதான் ரோகிணி நம்ம சொன்ன இடத்துக்கு வருவாங்களே கிறிஷை பார்க்க, கிறிஷை கூப்பிட்டு போவோம், ரோகிணி வரட்டும், அப்புறம் நாம தான் அங்கே இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த பார்லர்லம்மா எப்படிப்பட்ட வேலையை செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தியா மீனா? சரியா நீ உண்மையை கண்டுபிடிச்சிட்ட மீனா. அதனால தான் அவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது நீ சந்தேகப்பட்டல்ல, எல்லாமே உண்மைன்னு இப்போ தெளிவாக தெரிஞ்சிருச்சு பார்த்தியா. பலகுரல் மட்டும் நம்மளுக்கு உதவி செய்யலைன்னா நம்மளால் இன்னும் உண்மையை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. அவங்கள பற்றின உண்மை தெரியக்கூடாதுன்னு நம்ம கிறிஷை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, அங்கே மகேஸ்வரியோட வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு ரோகிணி மட்டும் இல்லை, அவங்க அம்மாவும் அவ்வளோ கோவமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தியா. இப்போ தான் புரியுது ரோகிணி எதுக்காக அவங்க அம்மாவை மறுபடியும் வர வச்சாங்கன்னு. ஆனால் நல்ல வேலை மீனா, நீ வந்து உண்மையை கண்டுபிடிச்சி அதுவும் என்கிட்ட சொன்ன, அதனால தானே நம்ம யோசிச்சு இப்படி ஒரு முடிவெடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட முத்து பேசிட்டு இருக்க, ஸ்ருதி மீனா முத்துன்னு கிறிஷை கூப்பிட்டுட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு போய் நிற்கிறாங்க. அங்கே ரோகிணியும் ரொம்பவே பதட்டமா, அம்மா என்ன இப்படி செஞ்சுட்டாங்க, கிறிஷை வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வரதெல்லாம் என் அம்மாவோட வேலை தானே, அவங்கள நம்பி தானே இந்த பொறுப்பையே நான் கொடுத்துருந்தேன், கிறிஷை கூட கவனிக்காமல் யாரோ வந்து கிறிஷை வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க, இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக போய் என் பையனுக்காக நான் போய் தான் ஆகணும், அவனை வந்து யார் கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு வேற தெரியலையே, முதல்ல கிறிஷை கூப்பிட்டு போய் மகேஸ்வரியோட வீட்டில் விடணும், இல்லைனா நான் வசமாக மாட்டிப்பேன். யார் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, எதுக்கு என்னை இங்கே வர சொல்கிறாங்க, உண்மையாகவே கிறிஷ் அவங்கக்கிட்ட தான் இருக்கிறாங்களா, இல்லை வந்து கிறிஷ் என்னுடைய பையன்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே அவங்க கூப்பிட்டு போயிருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. இது எல்லாமே அந்த பிஏ தினேஷோட வேலையாக இருக்குமா, நம்ம என்ன ஏதுன்னு போய் பார்த்தா தான் தெரியும்னு ரொம்பவே பதட்டமாக ரோகிணி பார்லர்லேருந்து கிளம்பி வராங்க. அந்த சமயம் மனோஜ் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரோகிணி எங்கே இருக்கேன்னு கேட்க, நான் இப்போ வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன், நீ ஃபோனை வை மனோஜ், நிறைய வேலை இருக்குது அப்படின்னு கோவமாக பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே மனோஜ் யோசிக்கிறாரு, என்ன இந்த ரோகிணி
எப்போ பார்த்தாலும் நம்ம மேலே கோவப்படுறா. என்ன சொன்னாலும் இப்படி தான் திட்டிக்கிட்டே இருக்கா. ஏற்கனவே கடையில் அந்த அந்த ராணியாலேயும் அவங்க வீட்டுக்காரராலேயும் நிறைய பிரச்சனை வருது. என்னால் சமாளிக்க முடியலன்னு ரோகிணி கிட்ட இதை பற்றி பேசலாம்னு நினச்சா, ரோகிணி என்ன ரொம்ப பதட்டமாக பேசுகிறா, கோவமாக பேசுகிறா, என்ன நடக்குதுன்னு தெரியலையேன்னு மனோஜும் யோசிக்கிறாரு. ரோகிணி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாமல் ரொம்பவே பதட்டமாக அழுதுகிட்டே கிருஷை பார்க்கறதுக்காக வராங்க. இது எல்லாமே கண்டிப்பாக அந்த பிஏ தினேஷோட வேலையாக தான் இருக்கும். ஒருவேளை பிஏ தினேஷ் இப்படிலாம் செஞ்சு என்கிட்ட பணம் வாங்கணும்னு நினச்சா, கண்டிப்பாக நான் அங்கே போலீஸை வர வச்சு போலீஸ்கிட்ட பிஏ தினேஷை மாட்டி விட்டுருவேன். இனி பிஏ தினேஷ் கிட்ட நான் வந்து பேச போகிறதும் இல்லை, பணம் கொடுக்க போகிறதும் இல்லை. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு அழுதுகிட்டே அங்க ரோகிணி வராங்க. உடனே மீனாவும் ஆமாங்க ரோகிணி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, அங்க ஸ்ருதியும் ரோகிணி வரட்டும், இன்னைக்கு நானே அவங்க கிட்ட கேள்வி கேட்குறேன். பாத்தீங்களா மீனா, வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாத்திட்டு எப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு. நாம தான் ஃபோன் பண்ணோன்னு தெரியாதுல்ல. அதான் ரோகிணி ரொம்ப பதட்டமா அழுதுகிட்டே வராங்க. பாருங்க மீனா, இன்னைக்கு ரோகிணியை பத்தின உண்மையை வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லணும் மீனா அப்படின்னு ஸ்ருதி ரொம்ப கோவமா பேச, உடனே கிறிஷும் முத்துமாமா எங்க அம்மா எதுக்கு இங்க வராங்க அப்படின்னு கேட்க, உடனே என்ன சொல்ற கிறிஷ், அப்ப இத்தனை நாள் நீயும் பொய் சொல்லிட்டு இருந்தியான்னு கேட்கும்போது, இல்ல நீங்க பேசுறதெல்லாம் நானும் கவனிச்சேன், எங்க அம்மாவை நீங்க தானே வர வச்சீங்க அப்படின்னு கேட்கும்போது, உடனே மீனாவும் இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்லியிருந்தா இத்தனை நாள் நாங்க கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம். ரோகிணி கிட்ட பேசி அவங்க கூடயே நீ வந்து இருக்கிற மாதிரி, ஒரே வீட்டில் நீங்க இருக்கிற மாதிரி நாங்க செஞ்சிருப்போம்ல. நீ இப்போ வந்து எங்க அம்மா ரோகிணி தானே இவ்வளோ தெளிவா பேசுறியேன்னு சொல்லும்போது, இல்ல எங்க அம்மா தான் இந்த உண்மையை யார்கிட்டயும் நீ சொல்லவே கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க பேசுறதெல்லாம் பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்க அம்மாவை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தானே எங்க அம்மாவை வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கிரிஷ் கேட்ட உடனே, முத்துவும் மீனா நம்ம நினச்ச மாதிரியே ரோகிணியோட அம்மா மட்டும் இல்லை, கிரிஷ் கூட நம்மளை ஏமாத்திருக்கான் பாத்தியா. கிரிஷ் மேலே நம்ம எவ்வளோ பாசம் வச்சுருந்தோம், அவ்வளோ அக்கறையாக கிரிஷை வந்து பார்த்துக்கிட்டோமே. ஆனால் தன்னுடைய அம்மா மாட்டிக்க கூடாது, ரோகிணியை பற்றின உண்மை நமக்கு தெரிஞ்சால் பிரச்சனை வருன்றதுக்காக கிரிஷ் வந்து ரோகிணிக்காக இத்தனை நாள் சப்போர்ட் பண்ணியிருக்கான். ரோகிணிக்காகவே இந்த உண்மையை இவனும் சொல்லாமல் இருந்திருக்கான் பாரு. ரோகிணி மேலே கிரிஷுக்கு அவ்வளோ பாசம் இருந்திருக்கு. ஆனால் ரோகிணி கொஞ்சம் கூட கிரிஷோட வாழ்க்கையை பற்றி யோசிக்கல. இன்னைக்கு பார்லலம்மா வரட்டும், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப கோவமாக இப்படி பேசிகிட்டு இருக்காரு. அங்கே வந்த ரோகிணியும் மறுபடியும் அங்கே ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இவங்க தானே ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கோம், உங்கள் பையனும் இங்கே தான் இருக்கான், வந்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, அங்கே வந்த ரோகிணி முத்து மீனா ஸ்ருதின்னு எல்லாரும் நிற்கிறத பார்த்துட்டு ஒன்றுமே புரியாமல் என்ன நடக்குது, நான் வேறு யாருக்கு ஃபோன் பண்ணி, யார் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனது, நான் வேறு இங்கே வந்தா கிறிஷ் கூட இங்கே மீனா முத்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மீனா, என்ன முத்து, நீங்கள் எல்லாரும் எங்கே இருக்கீங்கன்னு கேட்க, உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, என்ன ரோகிணி நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, உங்கள் பையனை பார்க்கவான்னு கேட்க, என்ன பேசுகிறீங்க, எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதான் நான் இந்த வழியாக வந்தேன், உங்களை பார்த்த உடனே பேசலாமேன்னு வந்தேன்னு சொல்லும்போது, அப்படியா நீங்கள் இங்கே ஒரு வேலை விஷயமா வந்தீங்களான்னு கேட்க, ஆமாம் இங்கே பக்கத்தில் தான் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும் பொய் சொல்லாதீங்க ரோகிணி, நீங்கள் பேசின எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா என்ன பேசுகிறீங்க, நீங்கள் நான் கிறிஷ்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன்னு நினச்சிக்கிட்டு இப்போ வரைக்கும் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்ல, நான் வந்து உங்களை தப்பாக புரிஞ்சுக்கல, இப்போ தான் சரியாக உங்களை பற்றின உண்மை எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. கிறிஷ் வந்து எங்ககிட்ட தான் இருக்கான்னு ஃபோனில் பேசுனதே ஸ்ருதி தான் அப்படின்னு சொல்ல, அப்போ பிஏ தினேஷ் ஃபோனில் பேசலையா, அப்போ ஸ்ருதி தான் பேசி இவங்க எல்லாரும் திட்டம் போட்டு இப்படி என்னை வர வச்சுட்டாங்களா அப்படின்னு ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. இங்கே என்ன செய்யணும் தெரியாத ரோகிணி அழுதுகிட்டே முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் ஸ்ருதிக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. ஆமாம் என் பையன்தான் கிறிஷ், கிறிஷுக்காக என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே ரொம்ப கோவமாக ஸ்ருதி ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. உண்மை தெரிஞ்ச உடனே எங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற நீங்கள் இந்த உண்மையை எதுக்காக இத்தனை நாள் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் நீங்கள் வந்து இருக்கணும். இப்போ உண்மை எங்களுக்கு தெரிஞ்ச உடனே நீங்கள் அழுதுட்ருக்கீங்க, மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் நாங்கள் இங்கே எதுக்காக வந்தோன்னு தெரியாமல் பொய் தானே சொல்லணும்னு நினச்சிங்க. கிரிஷ் உங்கள் பையன்ற உண்மை தெரிஞ்ச உடனே உங்களை வர வைக்கணும்னு நினச்சோம். இப்போ நீங்களும் வந்துட்டீங்க, உங்களை பற்றின எல்லா ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குது. இனியும் பொய் சொன்னீங்கன்னா அவ்வளவுதானே சொல்ல, நான் இதுக்கு மேலே எப்படி பொய் சொல்ல முடியும். என் பையனை யார் கூப்பிட்டு போனாங்க, நான் கிறிஷை பார்க்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இங்கே வந்தேன். நீங்கள் தான் உண்மையை கண்டுபிடிக்க இப்படிலாம் செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, தெரிஞ்சிருந்தா வந்திருக்க மாட்டீங்களா ரோகிணி அப்படின்னு மீனா கேட்குறாங்க. போதும் மீனா, இதுக்கு மேலே இப்படிலாம் கேள்வி கேட்காதீங்க, அதான் நான் உண்மையை சொல்லிட்டேன்ல.
ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிருந்தது. எங்க அம்மா தான் எனக்குன்னு ஒரு வாழ்க்கைய அமைச்சு குடுத்தாங்க. ஆனா, அந்த வாழ்க்கை எனக்கு நல்லபடியா அமையல. நானும் என் பையனுக்காக தான் வாழணும்னு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்பதான் மனோஜ பார்த்தேன். மனோஜ் வந்து என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதே மாதிரி நானும் மனோஜ விரும்புனோம். நான் வந்து உண்மையாவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்பி இந்த கல்யாணத்த விஜய் அத்தை செஞ்சு வச்சாங்க. ஏற்கனவே எனக்கு பையன் இருக்கான்னு தெரிஞ்சா, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நானும் யார்கிட்டயும் உண்மைய சொல்லல. இப்ப வரைக்கும். இதெல்லாம் மனோஜுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிரும். நீங்க எல்லாரும் எனக்காக உதவி செய்யணும். இந்த உண்மைய மட்டும் வீட்ல யார்கிட்டயும் சொல்லிறாதீங்க ஸ்ருதி. நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க. எனக்காக உதவி செய்யணும்னா, இந்த உண்மைய மட்டும் யார்கிட்டயும் சொல்லிறாதீங்க ஸ்ருதி அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க ரோகிணி. உடனே முத்து ரொம்ப கோவமா, "போதும் பார்லலம்மா. இப்படிலாம் பேசினா நாங்க உங்கள மன்னிச்சுருவோம். உண்மைய யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம்னு மட்டும் நினைக்காதீங்க. இப்ப வரைக்கும் இங்க மனோஜையும், எங்க அம்மாவையும் நீங்க ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க. உங்கள நாங்க எல்லாரும் நம்புனோம். ஆனா இவ்ளோ பெரிய உண்மைய மறைப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. கிரிஷ் கூட உங்களுக்காக எந்த உண்மையும் சொல்லலன்னா, உங்க மேல கிரிஷ் எவ்ளோ பாசமா இருந்திருக்கான். உங்க பையன பத்தி நீங்க யோசிக்கவே இல்லல்ல? உங்க வாழ்க்கை முக்கியம். உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். அப்படின்னு தானே யோசிச்சீங்க. நாங்க மட்டும் எதுக்குங்க உங்க வாழ்க்கைய பத்தி யோசிக்கணும்? உங்களுக்கு நாங்க ஏன் உதவி செய்யணும்? நீங்க எங்களுக்கு என்னைக்கு உதவி செஞ்சீங்க ரோகிணி? எப்ப பார்த்தாலும் என்னையும், மீனாவையும் அவமானப்படுத்தணும்னு எதையாவது பேசிக்கிட்டே இருக்கீங்க, பிரச்சனை செய்றீங்களே! நாங்க மட்டும் எதுக்கு உதவி செய்யணும்? இப்ப கூட மீனா புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சதெல்லாம் பார்த்து ரவி, ஸ்ருதின்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா நீங்க மட்டும் தான் நானும் மீனாவும் முன்னேறக்கூடாது, இந்த புது பிசினஸ் செய்யக்கூடாதுன்னு ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைய செய்றீங்க. ஆனாலும் நாங்க பொறுமையா இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் வீட்ல பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக. நீங்க உண்மையாவே திருந்திருந்தா, நீங்க உங்க வாழ்க்கைய பத்தி யோசனை பண்ணி கிறிஷுக்காக இதெல்லாம் செய்யாம இருந்திருக்கலாம். ஆனா நீங்க திருந்தவே மாட்டீங்க பார்லலம்மா. முன்னாடியே உண்மைய சொல்லியிருந்தா, உங்களுக்காக நாங்க பேசியிருப்போம், சப்போர்ட் பண்ணியிருப்போம். இப்ப வரைக்கும் பொய் சொல்லி ஏமாத்தணும்னு நெனைக்கிற நீங்க திருந்தவே மாட்டீங்க. உங்க பையன் தான் கிறிஷ்ன்ற உண்மை எங்களுக்கு தெரியும். ஆதாரமும் எங்ககிட்ட இருக்கு. இனி வீட்ல எல்லார்கிட்டயும் இந்த உண்மைய சொல்ல தான் போறோம். அப்பதான் கிறிஷுக்கு ஒரு நல்ல அம்மாவா நீங்க இருப்பீங்க. கிறிஷ பார்த்துப்பீங்க. கிறிஷ உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க. "கிறிஷ் நாளைக்கு வந்து உன்ன பார்க்குறேன் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா ஆதாரமும் கிடைச்சதால முத்து, மீனா, ஸ்ருதி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தலை குனிஞ்சு அழுதுகிட்டே நிக்கிறாங்க ரோகிணி. உடனே கிறிஷும், "என்னம்மா, என்னம்மா பிரச்சனைன்னு?" கேட்க, "இப்படி நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கவே கூடாது கிறிஷ். உன்கிட்ட நான் பேசினதால மீனா வந்து உண்மைய கண்டுபிடிச்சுட்டாங்க. இப்ப நான் தான் உன்னுடைய அம்மான்ற உண்மையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னும் வீட்ல என்னென்ன பிரச்சனை செய்ய போறாங்களோ தெரியல." அப்படின்னு கிறிஷ கூப்பிட்டு வந்து அங்க மகேஸ்வரி கிட்ட வந்து வீட்ல மகேஸ்வரியோட வீட்லயும் விட்டுட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லி அழுதுட்டுருக்காங்க ரோகிணி. வேற வழியே இல்ல. முத்து மீனாக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுல. பேசாம உன் மாமியார்கிட்டயும், மாமனார்கிட்டயும் போய் மன்னிப்பு கேளு. மனோஜ் தம்பி ரொம்ப நல்லவரு. நீ தான் அந்த வீட்ல எல்லாரையும் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க. இனி உன் வாழ்க்கைய பத்தி நீ தான் வந்து யோசிக்கணும். உண்மைய சொல்லி மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம, கிறிஷ இங்கேருந்து கூப்பிட்டு போய் நீயே பார்த்துக்கணும் அப்படின்னு ரோகிணியோட அம்மா சொல்றாங்க. ரோகிணி என்ன செய்யன்னு தெரியாம அழுதுகிட்டே அங்க விஜயாவோட வீட்டுக்கு வராங்க. விஜயாவோட வீட்டுக்கு வந்த ஸ்ருதி எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. உடனே அண்ணாமலையும் முத்து மீனா தான் எப்பயும் உண்மைய சொல்றதுக்காக வர வைப்பாங்க. என்னம்மா ஸ்ருதின்னு கேட்க, முத்து மீனா எவ்வளோ வந்து யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடுத்து இப்படி வந்து திட்டம் போட்டு உண்மைய கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல, நானும் முத்து மீனாவுக்கு உதவி செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எந்த உண்மையுமா முத்துவும் மீனாவும் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்கும்போது, மனோஜ் என்னெல்லாம் பேசுனீங்க? ரோகிணிய பத்தி ரொம்ப பெருமையா பாராட்டி பேசுனீங்கல்ல. ரோகிணி உங்கள ஏமாத்திருக்காங்கன்னு சொல்ல, நீங்க சொன்னா நான் நம்பிருவேனா? ரோகிணி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. யாரும் ரோகிணிய பத்தி தேவையில்லாம பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு மனோஜ். உடனே இங்க ஸ்ருதி வந்து ரோகிணி கிட்ட ஃபோன்ல பேசும்போது, ஆமா கிரிஷ் என்னுடைய பையன் தான்னு அவங்க பேசுனதுன்னு மட்டும் இல்லாம, கிரிஷ்ஷ பார்க்க ரோகிணி வந்ததுன்னு ஒவ்வொரு ஆதாரத்தையும் வீட்ல உள்ள எல்லாருமே பார்த்து தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. கிரிஷோட அம்மா ரோகிணி தான். ரோகிணி இத்தனை நாள் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்காங்கன்னு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. உடனே விஜயாவும் என்ன முத்து இதெல்லான்னு கேட்க, ஏன் உங்களுக்கு தெரியலையா? இந்த வீட்டு மருமகளா இருக்கிற ரோகிணிய பத்தி தான் உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சோம். ஏற்கனவே மீனா சந்தேகப்பட்டா. ரோகிணி கிட்ட போய் கேட்டதுக்கும் அவங்க சரியா பதில் சொல்லவே இல்ல. அதான் கிரிஷ்ஷ பார்க்கறதுக்காக ரோகிணி அழுதுகிட்டே வந்தது. இங்க பலகுரல் கிட்ட பேசினதுன்னு எல்லா ஆதாரமும் இதுல இருக்கே. தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு இங்க வந்து முத்து கேள்வி கேட்க, மனோஜ் இந்த ரோகிணி என்னலாம் செஞ்சிருக்கா பாரு. ரோகிணிக்கு அப்ப ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. சரியா விசாரிக்காம ரோகிணிய அவன கல்யாணம் பண்ணி வச்சுட்டேனே அப்படின்னு விஜயாக்கு ரொம்ப கோவமும் வருது. அழ ஆரம்பிக்கிறாங்க. அம்மா நானும் ரோகிணிய நம்புனேம்மா. இப்ப கூட ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணேன் பார்த்தீங்களா? இந்த ரோகிணி என்னலாம் செஞ்சிருக்கா பாருங்கம்மா. கிரிஷோட அம்மாவா இருந்துட்டு கிரிஷையும் கவனிக்கல. நம்ம வீட்ல உள்ள எல்லாரையும் ஏமாத்திட்டாளேம்மா. கிரிஷ் வந்து இந்த வீட்டுக்கு வரும்போது
மீனா முத்து மேலே நம்ம எல்லாரும் கோவப்பட்டோம். ஆனால் ரோகிணி மட்டும் கிருஷிக்காக சப்போர்ட் பண்ணா. அப்போ கூட எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது. ஆனால் நான் அந்த அம்மா அதெல்லாம் பெருசாக நினைக்கவே இல்லை. அப்போவே ரோகிணிகிட்ட என்னன்னு நான் கேட்டிருக்கணுமா. இப்போ பார்த்தீங்களா, இவங்க வந்து உண்மையை சொல்லி தான் நமக்கே தெரிய வந்திருக்குன்னு சொல்ல, அந்த சமயம் முத்து சொல்கிறாரு, இப்போ ரோகிணி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே ரோகிணி வந்து நிற்கிறாங்க. விஜயா வீட்டுக்கு ரோகிணி வரும்போதே அவங்களுக்கு எல்லாம் தெளிவாக புரியுது. கண்டிப்பாக மீனாவும் முத்துவும் உண்மை என்னன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம வந்து எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு தான் நிற்க போகிறோம். எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னு தெரியல. அம்மா கிட்ட உதவி கேட்டால் பேசாமல் உண்மையை சொல்லி எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுரு, உன் பையனை வந்து கூப்பிட்டு போயிருன்னு சொல்கிறாங்க. என் வாழ்க்கையை பற்றி யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அழுதுகிட்டே வரும்போது உடனே அண்ணாமலை கேள்வி கேட்குறாரு. என்ன ரோகிணி, என்ன செஞ்சு வச்சிருக்கேன்னு கேட்க, அங்கிள், நான் செஞ்ச எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் என்னை வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். இனி வந்து நான் இப்படி பொய் சொல்ல மாட்டேன். யாரையும் ஏமாற்ற மாட்டேன். மனோஜ் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இந்த உண்மையை நான் சொல்லாமல் இருந்துட்டேன். நீ மட்டும் என்னை தப்பாக நினச்சிடாத. உங்கள் அம்மா உங்கள் அப்பான்னு எல்லாரும் என்னை கேள்வி கேட்கலாம். ஆனால் நீ என் மேலே எவ்வளவோ நம்பிக்கை வச்சுருக்க. நீ என்னை மன்னிச்சா போதும். நம்ம 2 பேரும் எங்கேயாவது தனியாக போய் வாழலாம். இந்த வீட்டில் கூட நம்ம இருக்க வேண்டாம். நீ மட்டும் என்னை மன்னிச்சாலே போதும். நீ என்னை தப்பாக நினைக்காத அப்படின்னு மனோஜ் கிட்ட மன்னிப்பு கேட்க போகிறாங்க. அந்த சமயம் விஜயாவும் பலார் பலார்னு ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சுன்ன உடனே எங்ககிட்ட பேச முடியலன்னு மனோஜ் கிட்ட பேசுறியா? கிரிஷ், உன்னுடைய பையன்ற உண்மையை சொல்லாமல் மறைச்சதே பெரிய தப்பு. இப்போ மனோஜ் கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி ஏமாத்தலான்னு நினைக்கிறியா? இங்கே நானாக இருக்கட்டும் மனோஜாக இருக்கட்டும் கண்டிப்பாக உன்னை மன்னிக்க போகிறதே இல்லை. இதுக்கு மேலே ஏதாவது பேசினேன் அவ்வளவுதான் அப்படின்னு உண்மை என்னன்னு ரொம்ப கோவமாக முத்துவும் மீனாவும் எல்லாருக்கும் புரிய வச்சதால அங்கே வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்குற ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க விஜயா. மீனாவும் முத்துவும் புத்திசாலித்தனமாக ரோகிணியை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு எல்லார் முன்னாடியும் மீனா முத்துவை பாராட்டுறாரு அண்ணாமலை. ஆனால் ரோகிணி இந்த வீட்டு மருமகளாக இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய பொய் சொல்லி ஏமாத்திருக்காளேன்னு ரோகிணி மேலே ரொம்ப கோவமாக இருக்காரு அண்ணாமலை.